பாத்தீங்களா போஸ்டர் பாத்தீங்களா? மகாராஜா 55.8 கோடி கிராஸ் ஆயிருக்குன்ட்டு. மகாராஜா படம் தான் அவருக்கு கரெக்டான அமைஞ்ச ஒரு படம். இப்ப இந்த கதையை முதல்ல டைரக்டர் விஜய் ஆண்டனி சொன்னதா ஒரு தகவல் வந்துச்சு. நல்ல வேளை விஜய் ஆண்டனி பண்ணல. சண்டே நைட் ஷோலாம் வந்துட்டு அவ்வளோலாம் தியேட்டர்லாம் ஜாம் பேக் ஃபுல்லா ஆகாது. ஆனா மகாராஜுக்கு ஃபுல்லா ஆணுச்சு. சக்சஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தாரு சேதுபதி, லைக் கட் அவுட் ஏத்திட்டா கூட்டம் வந்துருமான்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்தி இருக்க ஆட்களே கேள்வி எழுப்புனாங்க. ஸோ அதை நினைச்சுக்கிட்டு நான் மகாராஜா பண்ணேன்னா அது உருப்படாது. படம் நல்லா இருக்க தாண்டி பெருசா இப்போ ஓப்பனிங் சாங் இதெல்லாம் போட்டு ஆடுறது இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு சிவகார்த்திகேயன் மாதிரி விஜய் சேதுபதிக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா விஜய் சேதுபதியோட ரோல் அப்படி ஒரு இதாக நினச்சி பார்க்க முடியல. சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் அவரோட என்டர்டைன்மெண்ட், அந்த ஹியூமரை கோரா வச்சு அதை சுற்றி எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ எமோஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அதில் அழகாக ப்ளே பண்ணிடுறாரு. பட் இவருன்னு வரப்போ அதை யோசிக்க முடியல. ஆமாம், இப்போ ரஜினி முருகன் மாதிரி படம் விஜய் சேதுபதி பண்ண முடியாது. இப்போ ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி ஒரு படம் சிவகார்த்திகேயன் பண்ண முடியாது. இப்போ வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டு படங்கள்லாம் பண்ணாரு, தெலுங்கு, பாலிவுட் அதெல்லாம் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் அவசியமா இல்லை, அவசியம் இல்லை. அவர் புரிஞ்சுக்கிறதான ஒரு விஷயமா இருக்குல்ல. அவருக்குன்னு இருக்க ஆடியன்ஸ் அது எப்படி அந்த இடத்துல அவர் தவற விடுறாரா? இல்லை இல்லை, சிவகார்த்திகேயன் மீட்டிங்லாம் வைக்கிறாரு, இது ரசிகர்களை பார்த்து கட்டமைக்கிற வேலையில் ஈடுபடுறாரு. அப்படி ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் விஜய் சேதுபதி சொல்கிற என்ன அப்படின்னா, எனக்கு அன்பு மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. வணக்கம் சக்தி ப்ரோ. வணக்கம் ப்ரோ. பார்த்தீங்களா போஸ்டர் பார்த்தீங்களா? மகாராஜா 55.8 கோடி கிராஸ் ஆயிருக்குன்ட்டு. ஆமாம், நானும் பார்த்தேன். இது விஜய் சேதுபதி படத்துலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலெக்ஷன் ஆகிருக்க படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவர் ஒரு ஹோம் கிரவுண்டில் ஒரு படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் அந்த மாதிரி வில்லன் அப்படிலாம் போனார். திரும்ப இந்த மகாராஜா திரும்ப அவரோட ஹோம் கிரவுண்டுக்கே வர மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை, மகாராஜா படம் தான் அவருக்கு கரெக்டான அமைஞ்ச ஒரு படம். இப்போ இந்த கதையை முதல்ல டைரக்டர் விஜய் ஆண்டனி சொன்னதாக ஒரு தகவல் வந்துச்சு. நல்ல வேளை விஜய் ஆண்டனி பண்ணலை. ஏன்னா இதில் விஜய் சேதுபதி தவிர மற்ற யாரையுமே இதை பொருத்தி பார்க்க முடியல. சண்டே நைட் ஷோலாம் அவ்வளோலாம் தியேட்டர்லாம் ஜாம் பேக் ஃபுல்லாக ஆகாது. ஆனால் மகாராஜுக்கு ஃபுல்லாக ஆணுச்சு. ஆஃப்டர் லாங் டைம் விஜய் சேதுபதிக்கு ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு என்ன சொன்னார்னா, இனிமேல் நான் விழா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அது மாதிரி ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ சாதா ஒரு மாஸ் ஹீரோனா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், வருவோம் 10 பேர்த்து அடிப்பாங்க, 4 சாங், அதெல்லாம் இல்லாமல் அவருக்கு பிடிச்ச அந்த கேரக்டர் விதமான ரோலில் எடுத்துக்கிட்டு அதில் மாஸ் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார். அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம்னா, எனக்கு ஒரே வேலை செய்ய அதிகமாக பிடிக்காது, ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் அப்படின்னு. ஒருவேளை அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே விஜய் சேதுபதி செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னோட கருத்து. சக்ஸஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தார் சேதுபதி, லைக் கட் அவுட் ஏற்றிட்டா கூட்டம் வந்துருமான்னு சொல்லிட்டு அவருக்கு சுற்றி இருக்க ஆட்களே கேள்வி எழுப்புனாங்க. ஸோ அதை நினச்சிக்கிட்டு நான் மகாராஜா பண்ணேன்னா அது உருப்படாது. நிறைய பேர் எழுப்பின கேள்விக்கு நித்திலன் கொடுத்த படைப்பே பதிலாக இருக்குன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மாஸ் ஆடியன்ஸ் சேதுனாக்கு அவர் இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் வருவாங்களா, இல்லை இந்த மாதிரி படங்களை அவர் கேரி பண்ணிட்டு போனால் தான் சிவகார்த்திகேயன் அவங்க தேர்வு பண்ணுற கதைகள் மூலமாக போகும். இல்லை, இப்போ அதாவது இப்போ விஜய் சேதுபதி மாஸ் ஹீரோவாக இப்போ நிறையா படங்கள் நடித்தார் ஆக்ஷனில். அப்படி எதுவும் படம் நல்லா இருக்க தாண்டி பெருசாக இப்போ ஓப்பனிங் சாங் இதெல்லாம் போட்டு ஆடுறது இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு சிவகார்த்திகேயன் மாதிரி விஜய் சேதுபதிக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா விஜய் சேதுபதியோட ரோல் அப்படி ஒரு இதாக நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா அவர் இப்போ விக்ரம்லேயும் ஒரு செகண்ட் ரோல் பண்ணியிருந்தாலுமே அதில் ஒரு மாசா அப்படி வரும்போது ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு ஹீரோவா அப்படி ஒரு மாஸ் என்ட்ரி அப்படிங்கும்போது அது தேவையில்லை அப்படின்னு தோணுது. இப்போ மகாராஜா மாதிரியான ஒரு படங்கள் அடுத்து பண்ணும்போது அதில் அவரால் முழுசாக ஃபீல் பண்ண முடியுது அந்த ரோலை. ஆனால் இப்போ மாஸ் படத்தில் விஜய் சேதுபதி மாதிரியான ஆளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு டூயட் பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி விஜய் சேதுபதியை பார்க்க முடியல. ஏன்னா அவருக்கு முன்னாடி ஹிட்டான படங்கள் எல்லாமே பீட்ஸாவாக இருக்கட்டும், இல்லை சூதுகுமமாக இருக்கட்டும், அப்படிலாம் ஒரு சாங் இல்லை, அது மாதிரி எதுவும் இல்லை. அப்படிங்கும்போது விஜய் சேதுபதி இதுக்குள்ளே பார்க்கறது தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளும் இப்போ தேட்டரில் படம் பார்க்கும்போதும் எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ மகாராஜான்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு படம் ஃபுல்லாக சாங் இல்லை, வேறு மாதிரியான ஒரு சீனோ இல்லை கமர்ஷியலுக்கான ஒரு விஷயமா அப்படி இல்லை. ஆனால் அந்த விஜய் சேதுபதி ரசிக்க முடிஞ்சது இல்லை. இதே ஒரு ரெக்க மாதிரியான படங்களில் நார்மல் இப்போ வேறு ஹீரோ அடித்த நம்பருங்க அப்படி தான் இருந்தது. 2-3 டைலாக் வச்சுட்டு படம் ஃபுல்ஃபில் ஆகாது இல்லை. ஏரியாவுக்குள்ளே சில ஆட்களை பார்ப்போம், அந்த ஆளாக விஜய் சேதுபதி நல்லா பொருந்துறாரு, அந்த கனெக்ட் இருக்கு. இதே திடீர்னு ஒரு டக்கிங் பண்ணிக்கிட்டு இல்லை ஒரு கழுத்தில் ஒரு கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு இப்படி ஃபைட் பண்ணுறது இருக்குல்ல, அதில் விஜய் சேதுபதி அப்படி பார்க்க முடியல.
ஏன்னா இப்போ மகாராஜா மாதிரி ஒரு அடுத்த ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு டக்குன்னு கடைசி விவசாயி டைரக்டர் கூட ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துல ஹீரோவா பண்ணால் கூட அவர் கண்டிப்பாக ஒரு மாஸ் படம் பண்ணுவார் அப்படின்னா சொல்ல முடியாது. வேற மாதிரியான கதைக்களமாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலுமே இப்போ விஜய் சேதுபதி என்ன நினைக்காருன்னா, எனக்கான சினிமாவை எனக்கு பிடிச்ச சினிமாவை நான் பண்ணுவேன், அந்த ரேஸுக்குள்ளே நான் மாட்ட விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவரோட ஐடியா அப்படி தான் இருக்குமா தெரியுது. ஏன்னா திடீர்னு ஹீரோ அடிச்சிருந்தவர் வில்லனாக ஆக்ட் பண்ணார், கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்தார். இப்படிங்கும்போது எதுலேயுமே சிக்காமல் இருக்க மாதிரி தெரியுது. இப்போ திரும்ப ட்ராக்குக்கே வந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இவர் சோலோவாக நிறைய படங்கள் பண்ணாலே இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துட்டு இருக்க முடியுமா? நல்ல படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ வசூலில் நம்பர் 1 படங்கள் அப்படின்னு பார்த்தா எத்தனை படம் நல்ல படம் நம்ம சொல்ல முடியும். எதுக்காக அப்படி சொல்கிறோன்னா, இப்போ விஜய் சேதுபதி சேதுனாவை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஸ்க்ரீன் பிளேவை தாண்டி இவரோட பிராண்ட் வேல்யூவும் இழுத்துட்டு வரும் பாக்ஸ் ஆஃபீஸில். ஸோ அப்படி அவருக்கு பவர் இருக்கப்போ பண்ணலாமேன்னு சொல்லுவார். விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆள் நடிக்கும் போது மகாராஜா நல்லா இருக்கு. இப்போ ஒரு படம் ஹிட் அப்படின்னா அதே ஜெராக்ஸில் ஒரு 4-5 படம். அதனால பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது அதை நம்ம ஒரு எல்லைக்குள்ளே வைக்க முடியல. குரங்கு பொம்மை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேர்த்திட்ட கதை சொன்னாராம். அதில் ஒரு ஆள் வந்துட்டு சாந்தனுகிட்ட சொல்லியிருக்காரு, அப்புறம் பாக்யராஜ் அவர்கிட்டையும் கதையை சொல்லியிருக்காரு. பட் அது எந்த அளவுக்கும் போகல. ஸோ இந்த கதையே வேற ஒரு கதை தான் யோசிச்சு வச்சுருந்தாராம் குரங்கு பொம்மைக்கு முன்னாடி. பட் அதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு 1 வருஷத்தில் எழுதுனது தான் குரங்கு பொம்மையாம். ஸோ இந்த கதை வந்துட்டு கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு வந்தோடனே நிறைய வரவேற்பு வந்தும் ஏன் வந்துட்டு நித்திலன் மாதிரி ஒரு டைரக்டர்ஸ்க்கு வந்துட்டு எதுக்கு 7 வருஷம் கேப் எடுக்குது? இல்லை, அதுதான் என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு நல்ல ஒரு நான் நினச்ச கதையை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பிஸ்னஸ் ரீதியாக ஒரு விஷயம் வைக்க மாட்டாங்க. எப்படின்னா, நான் நினச்சது வரைக்கும் வரணும் அப்படிங்கும்போது அப்படி ஒரு விஷயம் இருக்கும். இல்லை, நான் வந்து ஒரு கலெக்ஷன் ரீதியாக ஒரு படம் பண்ணணும், இப்போ விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ ஒரு நடிகர் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை உருவாக்காங்க. சில பேர் அந்த கதையிலேயே வந்து வாழ்ந்துருப்பாங்க, இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு. அப்படி வரும்போது இப்போ நிதில் மாதிரியான டேரக்டர்ஸ் வந்து விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர்கிட்ட போகும்போது அந்த கதைக்கு இன்னும் கூடுதல் வேல்யூ இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் லெவல் அவர் பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன சொல்கிறது, சிவகார்த்திகேயன் மாதிரி நெக்ஸ்ட் லெவல் 100 crores 150 crores அந்த மாதிரி போகணுன்னா டைரக்டர்ஸையும் லோகேஷ் கனகராஜ் இல்லை அட்லி மாதிரி இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய யங் டைரக்டர்ஸை பிக் பண்ணுறதுல வந்துட்டு கவனமாக இருக்கணும். இல்லை, சிவகார்த்திகேயனோட சினிமா அப்படிங்கிறது அது வேற மாதிரி. எப்படின்னா ஆல்ரவுண்டரு அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறோன்னா, அப்போ இருந்து ஹியூமர் அப்படின்னு ஒரு படத்தில் இருக்கு இல்லையா, விஜய் டிவி அவர் ஆங்கர் இருந்ததுலேருந்தே ஒரு ஆடியன்ஸ் அவருக்கு இருக்காங்க. இப்போ வருத்தப்படாத வாலிப சங்கம் மாதிரி ஒரு படம் வந்து அவரை தவிர வேற யாராலையும் பண்ணவே முடியாது. இப்போ சிவகார்த்திகேயன் படத்தில் போய் நம்ம என்ன கதை நடிப்பு அப்படிலாம் பார்க்க முடியாது. அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸே ஒரு 2.5 மணி நேரம் இல்லை, ஃபேமிலியோட உட்காந்து நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக சிரிச்சிட்டு கவலையை மாற்று வரலாம். பட் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரியே எல்லாம் படம் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு கட்டத்துமே என்ன ஆகுனா அதுவுமே ட்ராப் ஆகிடும். இப்போ அதனால தான் சிவகார்த்திகேயனே இப்போ அமரன் மாதிரியான படங்கள் வந்து சரி இது மாதிரி பண்ணி பார்ப்போமே, ஒருவேளை தொடர்ந்து பண்ணிட்டு நிறைய வெரைட்டிஸ். அவர் பார்த்தீங்கன்னா சீமராஜாக்கு அப்புறமேட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகி டாக்டர் வந்தார், டாக்டர்லேருந்து டான் போனார், திரும்ப அவரோட ஜோன்கே போனார், திரும்ப வந்துட்டு இதுக்கு இப்போ அமரன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் மாஸ் ஆடியன்ஸை ரீச் பண்ணுற மாதிரியும் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. அது ஒரு கட்டத்து மேலே யார் நடித்தாலுமே படத்தை லாஸ்ட்டில் பார்ப்பாங்கல்ல. சிவகார்த்திகேயன் வந்து அதில் ரொம்ப புத்திசாலி. எப்படின்னா, ஒரு படம் வெற்றியோ தோல்வியை பார்த்துட்டு நமக்கு என்ன அதில் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது அதை அவர் பிடிச்சிப்பாரு. அதனால தான் அவர் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு காரணமும் தான். நம்ம எப்படி வந்து இந்த ஜென்ரேஷனோட அடுத்த ஜென்ரேஷன் சேர்த்து எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிற நாலேஜ் அவருக்கு அதிகம் அப்போலேருந்து. அதனால தான் ஆரம்பத்துலேருந்து சின்ன ரோல் பண்ணாலும் மெரினாலேருந்து ஸ்டார்ட் ஆனது கொஞ்சம் காமெடியாக பண்ணிட்டு இருந்தாலும் அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, அப்புறம் ஒரு ஹீரோவை எப்படி கிட்டத்தட்ட எதிர்நீச்சல் மாதிரி ஒரு கதையில் நடிக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பண்ண படங்கள் எல்லாமே காமெடி படங்கள் தான். அப்போ எதிர்நீச்சலில் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதை எப்படி ரசிக்க வைக்கிறது அப்படின்னு இருக்குல்ல, அது சிவகார்த்திகேயன்கிட்ட கூடுதல், அது அவரோட பலம் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயனோட நம்ம வந்து விஜய் சேதுபதி வச்சோம்னா அது செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவர் வேற ட்ராக் அவர் வேற ட்ராக் அப்படின்னு. ஏன்னா அவர் சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் அவரோட என்டர்டைன்மெண்ட் அந்த ஹியூமரை கோராக வச்சு அதை சுற்றி எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ எமோஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அதில் அழகாக ப்ளே பண்ணிடுறாரு. பட் இவருன்னு வரப்போ அதை யோசிக்க முடியல. ஆமாம், இப்போ ரஜினி முருகன் மாதிரி படம் வந்து விஜய் சேதுபதி பண்ண முடியாது. இப்போ ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி ஒரு படம் சிவகார்த்திகேயன் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இப்போ சிவகார்த்திகேயன் எப்படி வந்து ஒரு விஷயத்தை நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காரோ, அதே மாதிரி இந்த சைடு விஜய் சேதுபதியும் எனக்கு என்ன வரும், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கார்.
ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு வரப்போ ஹீரோ மட்டுமே அதை நவுத்த முடியாது, ஒரு டைரக்டரோட மிகப்பெரிய பங்கு அதில் இருக்குது. ஆமாம். இப்போ லோகேஷ் கனகராஜ் இல்லைனா அட்லி இல்லைன்னா இந்த பக்கம் சங்கர் இவங்கள மாதிரி இவங்க தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அட்லி லோகேஷ் நல்ல இயக்குனர் தான், அதில் இருந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவங்க வந்து இப்போ அட்லி வந்து ராஜாராணி நடிக்கும் போதுமே ஆர்யா சந்தானம் நல்ல ஒரு இது பெரிய ஹீரோஸ் தான். அப்படி இருக்கும்போது மற்றபடி வந்து இப்போ லோகேஷ் பண்ணும்போதும் மாநகரம், கைதிக்கு பிறகு கார்த்தி, அடுத்து விஜய், கமல், இப்படி வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ப்ராஜெக்ட் தான். அது நல்ல ப்ராஜெக்ட் தான். ஆனால் அந்த ஒரு பிராண்டு விளம்பரம் இருக்குல்ல, அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியாக கிடைக்குது இல்லை. அப்போ கமல் படங்கள் விஜய் படங்கள் இருக்கும்போது ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, ஈஸியாக பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துடுறாங்க. ஆனால் இப்போ குரங்கு பொம்மை இயக்குநர்கள் அந்த மாதிரி இயக்குநர்களுக்கு இப்போ இதை மாதிரி தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர முடியுது. விஜய் சேதுபதி வந்து இப்போ தொடர்ந்து மாஸ் ஹீரோவாக இல்லை. இப்போ அது மாதிரி இருக்கும்போது இவங்கள தான் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் ஆக்சுவலாக வைக்கணும். அந்த விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ சினிமா வந்து எப்படி, சினிமாவோட ரசனை வந்து எப்படி எடுத்தாலுமே நல்ல கதையில் ஓடும் அப்படிங்கிறது வந்து இதில் தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக குரங்கு பொம்மையோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் இருக்கும். லைக் முன்னாடி நான் லீனியராக போயிட்டு பின்னாடி கோக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது மகாராஜாவும் வந்துட்டு சேம் நான் லீனியராக போயிட்டு கதை எங்கே போகுது எங்கே நகருதுன்னு தெரியாமல் பின்னாடி அழகாக கோத்துருப்பார் ஃபஸ்ட்டு சீனையும் லாஸ்ட்டு சீனையும். ஸோ இதே பேட்டர்ன்லேயே இவர் படங்கள் எடுத்துகிட்டே இருந்தாருன்னா போர் அடிச்சிடாத ஆடியன்ஸ்க்கு? இல்லை, அதாவது நான் லீனியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கதையோட சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக பண்ணுற விஷயந்தான் அது. இப்போ வந்து குரங்கு பொம்மை மாதிரியான கதைக்கோ இல்லை வந்து மகாராஜா மாதிரியான உள்ள கதைக்கோ அப்படி பண்ணாதான் அது சுவாரஸ்யம். இல்லைண்ணா, எனக்கு தெரிஞ்சு முன்னாடி படங்கள்லாம் சோலோவாக நிறைய படங்கள் பெருசாக போலனால இப்படியே வந்துருங்கன்ற மாதிரி விரும்புகிறாங்க போல். இல்லை, எனக்கு அப்படி சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து சங்கத்தமிழ மாதிரியோட படம் பண்ணும்போது தான் ஆரஞ்சு மிட்டாய் ஒரு படம் விஜய் சேது பண்ணார். இப்போ சங்கத்தமிழ மாதிரியே தொடர்ந்து அந்த மாதிரி தொடர்ந்து இந்த வரையும் பண்ணிட்டு இருந்தாருன்னா செட் ஆகலன்னு வந்திருக்கலாம். அப்படி கிடையாது. அவர் வந்து சரி ஒருவேளை நல்லா ஹீரோ ஃபார்மில் இருக்கும்போது ஒரு வில்லன் ரோல் ரொம்ப அப்பமே அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்போ அங்கே ஆடியன்ஸ் தானே இன்வால்வ் ஆகிறாங்க. இல்லை, ஆடியன்ஸ் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அனபெல் சேதுபதினு ஒரு படம் பண்ணார், டிஎஸ்பி பண்ணார், துக்ளக் தர்பார்னு பண்ணார், லாபம்னு பண்ணார், சங்கத்தமிழன் பண்ணார். இந்த மாதிரி நீங்கள் சொன்ன இந்த பின்னாடி போனீங்கன்னா கவன் வரும். இந்த மாதிரி இந்த சீரியஸில் வந்ததுன்னா பெருசாக வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு என்னடா இதுன்ற மாதிரி ஒரு நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது அந்த மாதிரி படங்கள் மேலே. ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அதையும் கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லை, என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு கட்டாயம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு உடைக்க தான் பார்க்குறாரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை அந்த இடத்துல தான் பாக்ஸ் ஆஃபீஸ் தவறுதா இந்த மாதிரி படங்கள்லாம்? இப்போ வரைக்கும் விஜய் சேதுபதி வந்து பாக்ஸ் ஆஃபீஸை கணக்கு பண்ணலை அப்படின்னு தோணுது. ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸுக்குள்ளே நான் இருக்கணும், என் படங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் இந்த மாதிரி இறங்கியிருக்க மாட்டார். நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது வில்லனா போய் நடிக்க மாட்டார். இன்னும் ஒரு ரவுண்டு வருவோமே, வில்லன் ரவுண்ட் இருக்குல்ல, வில்லனாக இருக்கும்போது ஒரு படங்கள் பெரிய படங்கள்லாம் கிடைச்சிது. அப்படி இருக்கும்போது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா சினிமாவில் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் என்னன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறாரு, அது வந்து ஓகே போதுன்னா வேற பண்ணுவோம் அப்படிங்கிறத நிறுத்திக்கல அவர். இப்போ நான் இந்த ஹீரோவை இப்போ மகாராஜாவில் மறுபடியும் நடித்தது கூட அதுக்கு முன்னாடி பார்த்தா அவர் பெரிய ஹீரோ நடிக்கலை. அப்படிங்கும்போது இந்த வட்டத்துக்குள்ளே அவர் எப்பயுமே இருந்ததில்லை. இப்போது வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டு படங்கள்லாம் பண்ணார், தெலுங்கு, பாலிவுட் அதெல்லாம் பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவசியமா? இல்லை, அவசியம் இல்லை. அவர் புரிஞ்சுக்கிறதான ஒரு விஷயமா இருக்குல்ல. இப்போ ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் போகணும், அதான் சொல்கிறேன்ல, அவர் வந்து ஒரு ட்ராவலாக எல்லா இடத்துக்கும் போகிறார். எல்லா கேரக்டருமே பண்ணுறதை பார்த்தா அப்படியே தெரியுது. அவருக்குன்னு இருக்க ஆடியன்ஸ் வந்துட்டு அது எப்படி அந்த இடத்துல அவர் வந்துட்டு தவற விட்டுறாரோ? இல்லை, அதான் ப்ரோ. இப்போ வந்து அவர் வந்து சூதகம் பண்ணும்போதும் சரி, பீட்ஸா பண்ணும்போதுமே அந்த பாக்ஸ் ஆஃபீஸுக்குள்ளே அந்த ஹிட் ஆகும்போது அவர் வந்து தான் போனார். அதுக்கு அடுத்தபடியாக பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எப்படின்னா இப்போ விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ ரசிகர்களை ஃபஸ்ட்டு கட்டமைக்கணும், ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இல்லை. இப்போ சிவகார்த்தியின் ஊடகத்து மீட்டிங்லாம் வைக்கிறாரு, இது ரசிகர்களை பார்த்து கட்டமைக்கிற வேலையில் ஈடுபடுறாரு. அப்படி ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் விஜய் சேதுபதி சொல்கிற என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அன்பு மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். அதனால இன்னொரு 10 வருஷம் பார்த்தா சினிமாவில் விஜய் சேதுபதி ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் தவிர மற்றபடி இதுதான் கட்டமைக்கிறதுக்கான வேலைகள் ஈடுபட்ட மாதிரி தெரியல. மாஸ் ஓப்பனிங்ன்றதை வந்துட்டு அவர் பெருசாக அதான் சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச சினிமாவை நான் பண்ணணும், அதை ரசிக்கிறவங்க ரசிக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்ல நான் வேறு ஏதாவது எனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி இருக்கார். ஒருவேளை அந்த ஒரு எண்ணம் தான் இந்த சக்ஸஸும் காரணம்.
ஃபர்ஸ்ட் 55 கோடி லைக் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு 55 கோடி ரீச் ஆயிருக்கு. ரொம்ப ஃபியூ டேஸ்லேயே ரீச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு 100 crores சேதுனாக்கு வருமா இல்லை எப்படி? கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. அது இல்லாமல் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு கதைக்களம் ஒரு வித்தியாசமாக ரொம்ப டச் பண்ணுற மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்குது. அதுவும் விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு இது கம்பேக் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து 100 கோடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது.